தஜிகிஸ்தான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா குளிர்காலம் அந்த பருவநிலை மாறுது இல்லைங்க, அந்த மாற்றத்தை தான் இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வெளில வந்து ஒரு நெருப்பு தீ மூட்டி இந்த இருட்டில் நமக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த நாள் வந்து பார்க்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவுருன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த குளிர்காலம் வந்து ஸ்டார்டிங்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த முடிய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக உருவாக்கப்படுது இருந்தாங்க இது. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா புராண கதையில் வந்து சூசாங் அப்படின்ற ஒரு மன்னர் வந்திருக்காரு. அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பாம்பை வந்து பிடிக்கலாம் வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு போனப்போ அந்த பாம்பு வந்து அங்கே இருக்கக்கூடிய பாறைங்கள்லாம் தட்டி விட அந்த பாறைங்கள்லாம் உரசி அதில் நெருப்பு வர அதை பார்த்து நெருப்பு இப்படி தான் உருவாகுதான்னு சொல்லிட்டு முறையாக ஒரு நெருப்பு கண்டுபிடிச்சா தெரியுங்களா, அந்த டே வந்து அவர் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வாழையாக இவங்க வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் வீட்டு வாசப்பட நெருப்பு போட்டு கொளுத்தி அதை என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு குளிர்காலத்தை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக இது நடத்தப்பட்டு வருது. இது வந்து 2017 அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜனாதிபதியாக இருந்தவர் ஏன்னா